இந்த உலகத்தை ஒரு உடற்பயிற்சி கூடமா நினைங்கன்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறாரு. அங்க நீங்க எடைய தூக்கும்போது உண்மையில உங்களையே நீங்க செதுக்கிக்கிறீங்க. நீங்க ஜிம்முக்கு எதுக்காக போறீங்க? அங்க இருக்கிற டம்பெல்ஸை மெருகேத்துறதுக்காகவா? இந்த லெக் பிரஸ் மெஷின் சரியா வேலை செய்யணும். புதுசா இருக்கிறதுனால சத்தம் வருது, அதனால அதை தேய்க்கணும்னு யாராவது பயிற்சி பண்றீங்களா? ஜிம் ஒரு தவச்சாலை மாதிரி இல்லையா? பழங்காலத்து ரிஷிகள் எல்லாம் கடுமையான தவம் செஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட தவம் மனசு சார்ந்தது. ஆனா அந்த தவத்துக்கு இணையான ஒரு உடல் ரீதியான செயல் இருக்குன்னா அது ஜிம்ல நீங்க பண்ற பயிற்சி தான். நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உயிர் போற அளவுக்கு வலிக்கும். நீங்க தகிச்சு போவீங்க, வியர்வை கொட்டும். இதுதானே தவம். ஆனா அங்க போயிட்டு கையில டம்பெல்ஸை பிடிச்சிட்டு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்களே, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க உடம்ப வளர்க்குறீங்களா இல்ல ஜிம்ல என்ஜாய் பண்ண போறீங்களா? 4 முறை பயிற்சி செஞ்சதும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. உடம்பு கட்டுக்கோப்பா வரணும்னு தான் நாம ஜிம்முக்கு போறோம். ஒரு சிற்பி எப்படி உளி எடுத்து ஒவ்வொரு பாகமா செதுக்குவாரோ அப்படி உங்க சதைகளை செதுக்கணும்னு தான் போறீங்க இல்லையா? அப்போ உங்க வாழ்க்கைக்கு நீங்களே ஒரு சிற்பியா மாறணும். உங்களையே ஒரு கலைநயத்தோடையும் கவிதைத்தன்மையோடையும் மிகுந்த கவனத்தோடையும் செதுக்கணும். ரொம்ப நுணுக்கமா அழகா உங்கள் நீங்களே மெருகேத்திக்கணும். இதுதான் இந்த உலகங்கிற ஜிம்மோட நோக்கம். உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க.